ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காகன்னா 10th 12th படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை படிக்க போகிறவங்களுக்காக, ஸ்பெஷலி ஃபார் தெம். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் 10th இல்லை 12th படிக்கிறீங்க, இல்லை எனி ஸ்கூலிங்கில் இருக்குன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்கூலில் 10th 12th மார்க் எடுத்துட்டா போதும் உங்கள் லைஃப் செட்டில்ட் ஆகும்னு. அது ஒரு பெரிய மித்து. ஓகேவா? சத்தியமாக அப்படி கிடையாது. இப்படி 1 2 பேருக்கு நடக்கலாம். டாக்டர் ஆவாங்களா அவங்களுக்கு நடக்கலாம். இல்லை பெருசாக இன்ஜினியரிங் படித்து பெருசாக செட்டில் அவங்களுக்கு நடக்கலாம். இது எல்லாமே 2-3% பீப்புளுக்கு நடக்கும். மேக்ஸிமம் 5% வச்சுக்கோங்க. 95% பீப்புள் லைஃப் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம படிக்கிறவங்கள 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று நல்லா படிக்கிறவங்க, ஒன்று மிட் ரேஞ்சில் இருப்பாங்க, ஒன்று படிக்காதவங்க. நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மணியோட வேல்யூ தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நல்லா படிப்பாங்க, கரெக்டாக செலவுலாம் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. டாக்டர் படிப்பாங்க, செட்டில் ஆவாங்க, அவங்க லைஃப் ஓகே ஆகிடும். இன்ஜினியரிங் படிப்பாங்க, நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆவாங்க, அவங்க லைஃப் ஓகே ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கு மணியோட வேல்யூ தெரியாது. நிறைய அவங்க அப்பா அம்மா நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்க மணி தெரியாது, நல்லா படிப்பும் வரும். அவங்க எப்படி லைஃப் எப்படி இருக்குன்னா, அவங்க மணியோட வேல்யூ தெரியாதால அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அது லாஸ் ஆகும். யார் நம்ம 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 போய் யார் கீழே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இது போல் இஷ்யூலாம் நடக்கும். ஓகே, அந்த 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 கேட்டகரி நம்மளுக்கு இருக்க கேட்டகரி என்னன்னா, மிடில் இருக்கிறவங்களும் மிடில் பின்னாடி இருக்காங்களா அவங்களுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிடில் இருக்கவங்க என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு படிப்பு வருமா வராதா, நம்ம துபாய்க்கு போவோமா போக மாட்டோமான்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலினா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, 10th முடிச்சோடனே டிப்ளமோ எடுத்துக்கங்க. டிப்ளமோவில் சிவில் வேணால், மற்ற மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், EEC எடுத்துக்கங்க. ஒரு நல்ல காலேஜ் எடுங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், போய் ப்ளேஸ் ஆகுங்க. உங்கள் லைஃபு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக போகாமல் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டீசெண்டான லைஃப்பை லீட் பண்ணலாம். டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நான் நிறைய சம்பாதிக்கணும்னா ஒன்றும் இல்லை, டிப்ளமோ முடிச்சு கூட ஐடிக்குள்ளே வரலாம். டிப்ளமோ முடிச்சு கூட நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நான் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேமிலியோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப பர்டன் ஆகிடும். உங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. உங்கள் லைஃபே அப்படியே டிராஸ்டிக்காக மாறிடும். என்னடா நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோம், ஏன்டா இப்படி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 10th முடிச்சிட்டோடனே நீங்கள் ஒரு புவர் ஃபேமிலி இல்லை அபோவ் புவரில் இருந்தீங்கன்னா டிப்ளமோ நான் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் 12th முடித்தாலும் டிப்ளமோ முடிச்சாலும் நான் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா டிப்ளமோ ஒரு ஜாப் கேரண்டி கொடுத்துரும். அந்த ஜாப் கேரண்டி என்ன தேவை பண்ணும், உங்களுக்கான வீட்டு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிடும். நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் வாழ்வீங்க, ஒரு சின்ன வீடு கட்டிப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாக்கான சின்ன சின்ன விஷயமா பண்ணுவீங்க. ஆனால் பெருசாக இது பண்ண முடியாது. நீங்கள் பெருசாக இது பண்ணுறதும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் ஜாபில் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு உங்களோட ஸ்கில்ஸை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அது உங்களோட கையில் இருக்குது. ஆனால் பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டிப்ளமோ போதும். ஓகே, இப்போ நீங்கள் டிகிரி தான் படிக்க போகிறீங்கன்னா, டிகிரியை ஒரு சென்னையிலையோ இல்லை ஒரு பெரிய சிட்டிஸில் போய் பண்ணுங்கள். ஃபுல் டைமாக பண்ணாதீங்க. மார்னிங் இல்லை ஈவினிங் காலேஜ் பண்ணுங்கள். அந்த ஒரு மார்னிங் பண்ணிங்கன்னா ஈவினிங் ஒர்க் பண்ணுங்கள், ஈவினிங் காலேஜ் பண்ணால் மார்னிங் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வேலை எதுக்காகனா, பணம் சம்பாதிக்க மட்டும் இல்லை, இந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு பெரிய கான்டாக்டை கொடுக்கும். அந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு அசட்டாக இருக்கும் அந்த கான்டாக்ட். டு பி ஃப்ராங்க், நீங்கள் எவ்வளோ அந்த ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த ஒர்க்கில் ரொம்ப கமிட்டடாக ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணி வச்சுங்களேன், மற்றவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம், உங்களுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்படித்தான் எல்லாரும் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. யாருமே ஜாபில் போயிட்டு படிச்சுட்டு பெரிய ஆள் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு சின்ன சின்ன பொறுப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து, ஸோ ஒருத்தர் மேலே பிலீஃப் இருப்பாங்க, இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க, அது அங்கேருந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு இதுவே நடக்கும். ஒரு 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 க்ரோத் வந்து இப்படி தான் நடக்கும். ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆக முடியாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப படிப்பே வரலைன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஐடி இல்லை டிப்ளமோ சேருங்க. இல்லை படிப்பு வந்தால் கூட ஐடிஐ டிப்ளமோ சேருங்க. ஏன்னா அது ஒரு டீசெண்டான இது உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் டிகிரி தான் சேர போகிறீங்கன்னா பார்ட் டைமாக சேருங்க. பார்ட் டைம்னா ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் சேர போனீங்கன்னா இன்ஜினியரிங் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இன்ஜினியரிங் சேருங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ. மற்றவங்க படிக்கிறாங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். திரும்பவும் இன்ஜினியரிங் படிக்காமல் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
டு பி ஃப்ராங்க். நீங்கள் உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் இன்ஜினியரிங் போய் சேரலாம். உங்களால் ஒரு சப்ஜெக்டே கிளியர் பண்ண முடியலன்னா நீங்கள் வெளியே வந்து எப்படி இது பண்ண முடியும் உங்களால்? ஸோ டிகிரி படிக்கிறீங்கன்னா ஒன்று இது பண்ணுங்கள், டிப்ளமோ கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் பிகாம், பிஎஸ்சி எதனா படிக்கணும்னா பார்ட் டைமில் ஜாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸோ இதான். ஸோ நான் இப்படி தான் பேசுவேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி எடிட்டபிளாக இருக்காது, அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னால் எவால்வ் ஆக முடியாது. நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னா சத்தியமாக நடக்காது. நானும் ஒரு 15 வருஷத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இனிமேல் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால தான் அப்படியே ராவாக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எதனா என்னோடய வீடியோ தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.